நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கு மாற்றரசு பிரச்சனைகளை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு கூட தெம்பில்லாத ஒரு ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஜிஎஸ்டி பிரச்சனை திடீரென்று நேற்று முன்தினம் 12 மணி அளவில் பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய விழா எடுத்தார்கள். நாங்கள் ஜிஎஸ்டி என்ற அந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக எதிர்க்கிறோம் என்று கூட எங்களுக்கு கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டணும். இதே பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்த போது, மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போதுதான் இந்த ஜிஎஸ்டி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்டுச்சு. அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மோடி, குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இதை நிறைவேற்ற முடியாது, கூடாது, தேவையில்லை, நடக்கவே நடக்காது என்று திட்டவட்டமாக மறுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் பிரதமராக வந்ததற்கு பிறகு அதை நிறைவேற்றணும் வேண்டாம் என்று சொன்னல. அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்தில் இதனுடைய சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்திய நேரத்தில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் எழுந்து குரல் கொடுத்தோமே. வணிகர்கள் அழைத்து பேசுறீங்களா? சிறு குறு தொழில் நடத்தக்கூடிய நிர்வாகிகள் அழைத்து கலந்து பேசுறீங்களா? ஹோட்டல் நடத்தக்கூடியவர்களை கூப்பிட்டு பேசுறீங்களா? விவசாய பெருங்குடி மக்கள் அழைத்து பேசுகிறீர்களா? கலந்து பேசி, வணிகர்களை அழைத்து பேசி, தொழிலதிபர்களை, சிறு குறு தொழில் நடத்தக்கூடிய நண்பர்களை அழைத்து பேசி ஒரு முடிவெடுங்கள். அவசரப்பட்டு இதை நிறைவேற்ற வேண்டாம், நிறைவேற்றுங்கள், ஆனால் அவசரப்பட்டு நிறைவேற்ற வேண்டாம். அவகாசம் பாருங்கள், மக்களுக்கு புரிய வையுங்கள், பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள். ஆகவே இதை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பி வைங்க என்று சட்டமன்றத்தில் கேட்டோம். முடியாது என்று மறுத்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? சினிமா தியேட்டர் நாளையிலிருந்து மூடப்படும். பட்டாசு தொழில் நடத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் போராட்டத்தை தொடங்கிட்டாங்க. ஹோட்டல் தான் மூடப்பட்டுக் கொண்டிருக்கு. ஆக இன்றைக்கு பல எதிர்ப்புகள், பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஜிஎஸ்டி மூலமாக நிச்சயமாக விலைவாசி உயரப் போகிறது. அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் மிகவும் பாதிப்புக்கு ஆளாக்கப்பட இருக்கிறார்கள். 7 கோடி தமிழ் மக்கள் பாதிப்புக்கு ஆளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் இதை முழுமையாக ஆதரித்து இப்போ நடக்கக்கூடிய இந்த குதிரை பேர ஆட்சி, அதிமுக ஆட்சி தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் அழுத்த திருத்தமாக குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன்.